பஸ்ஸெல்லாம் போகும்போது கொஞ்சம் லாங் ஜேர்னியில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டக்டர் வந்து டிரைவர் பேச்சு கொடுத்துட்டே போகணும். ஏன் தெரியுமா? தூங்காமல் கண்டக்டர் தூங்கினா டிரைவரும் தூங்க வாய்ப்பு இருக்கு. அதனால அது இன்னைக்கு நடக்காதபடி கருத்து காத்துக்கொள்வதாக. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து நம்ம பைபிள் ரீடிங்ல கேட்டோம். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். நீங்க பேசின வார்த்தையை நீங்க பேசினதாவே எங்களுக்கு கற்றுக் கொடுங்க சுவாமி. எங்க அனைவரோடும் பேசுங்க. நாங்கள் அனைவரும் காத்திருக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஸோ இந்த வார்த்தையை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், இதை வந்து நம்ம மூணா டிவைட் பண்ணிக்கலாம். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா பிதாவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் யோவான் 3:16. என்ன வசனம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. நம்ம அது சும்மா ரீட் பண்ணும்போது ஒரே பேரான குமாரன் அப்படின்னு வாசிட்டு போயிடும். பட் அதை நம்ம பாஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணோம்னா ஒரே பேரான குமாரன். அப்போ பிதாவுக்கு கிறிஸ்து மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கணும், எவ்வளவா குமாரனை நேசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதே போல மற்ற ரெஃபரன்ஸும் சரி, பிதா எப்படி கிறிஸ்துவை நேசித்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். ஐ ஃபுல்லா எடுக்கலான்னு பார்த்தேன். பட் 45 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது பிதா 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 பிதான்னு. அதுல இருந்து சிலதை எடுத்து இப்போ நம்ம வாசிக்கலாம். யோவான் 10:30 அந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அப்போ ஒன்னஸ் எவ்வளோ எப்படி சொல்றது, எவ்வளோ ஹையா இருந்திருக்கும். அப்புறம் அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம். யோவான் 3:35 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 3:35. பிதாவானவர் குமாரனில் அன்பாய் இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பாய் இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ குமாரனில் அன்பாய் இருந்து, அழகான வார்த்தை. எவ்வளவாய் பிதா வந்து குமாரனை நேசித்திருக்கிறார். இந்த பிதாவே அப்படின்ற வார்த்தை வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை காட்டுது. ஏன்னா நம்ம 4வது வார்த்தையில பார்த்தோம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து பேசுறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்போ எல்லா காரியத்தையும் நம்மளை மீட்கிறதுக்காக இந்த உலகத்துல செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து முடித்துட்டு, இந்த உலகத்தினால் நம்மளுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் என்ன பண்ணிடுச்சுன்னா, பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் துண்டிப்பு வர மாதிரி ஆச்சு. ஆனா கிறிஸ்துவானவர் சிலுவையில வெற்றி சிறந்த உடனே மறுபடியும் அந்த உரிமையில என்ன சொல்றாரு, பிதாவே அப்படின்னு சொல்லி அவருடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறாரு. ஸோ எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரம் செய்தார். ஆமென். ஸோ இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறபடி கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். அப்போ கிறிஸ்துவானவர் கேரி அவுட் பண்ண இந்த ரிடெம்ஷன் ஒர்க்னால பிதாவானவர் நம்மளையும் எப்படிதான் பார்க்கிறாருன்னா, கிறிஸ்துவை பார்க்கறது போலதான் பார்க்கிறாரு. ஒரே பேரான குமார் மேல எவ்வளவு நேசம் வச்சிருந்தாரோ அதே போல நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அதே நேசத்தோட பார்க்கிறாரு. உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். அப்போ அந்த உன்னதத்துல நம்மளும் உட்காரும்படி யார் செஞ்சிருக்கானா, கிறிஸ்துவானவருடைய சிலுவை மூலமா நமக்கு கிடைச்ச பாக்கியம். இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போமா, ஆண்டவர் அப்படி உரிமையா கூப்பிடுறாங்க பிதாவே அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வித் காட், ஆண்டவரோட எனக்கு இருக்கிற தொடர்பு என்னைய கடவுளை என்னான்னு கூப்பிட வைக்குது. ஹவு டு வி அட்ரஸ் காட்? அது ஒரு கிங், ஒரு சர்வன்ட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், எஜமான் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். ஆனா அந்த அப்பா அப்படின்னு கூப்பிடுறது, ஏன்னா கண்டிப்பா இயேசுசாமி வந்து தமிழ்ல பேசல, கிராஸ்ல
he spoke in Aramaic, அந்த லாங்குவேஜ்ல பேசினாரு. அதோட லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் பிதாவே அப்படின்றதுக்கு அப்பா அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம கர்த்தரை இவ்வளோ ஒரு சொந்தமா கொண்டு அப்பா அப்படின்னு கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? ஆர் இஃப் யூ ஆர் ஸ்டில் காலிங் ஐ பிரேஸ் காட். இவ்வளத்தையும் தன்னுடைய சொந்த குமாரன், ஒரே பேரான குமாரன், ரொம்ப நேசிச்சவரை நமக்காக கொடுத்தப்போ இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காரு. ஆனாலும் இன்னைக்கு நம்மளுடைய உறவு கர்த்தரோட எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம். உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அப்போ கர்த்தர் எவ்வளோ கேர்ஃபுல்லா அவர் கிராஸ்ல இருக்கும்போது வேர்ட்ஸை சூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம முதல் வார்த்தையில கேட்டோம், நம்ம வார்த்தையை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல சிலர் பேசுறத நம்ம கேட்டுப்போம். இப்போ நான் நல்ல மூட்ல இல்லை, அதனால பேச முடியாது, இப்போ ஒன்றும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மறிக்கும் தருவாயில்ல என்னென்ன பாடுகளை கடந்து போகணுமோ எல்லா பாடுகளையும் கடந்து போனார். ஆனாலும் அவருடைய வார்த்தை எவ்வளோ அழகா சூஸ் பண்ணாரு. 7 words. அதுல என்ன சொல்றாருன்னா, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு வைக்கிறேன். அப்போ மற்ற எல்லாருக்கும் போர் சேவகர்கள் எல்லாரும் குரூசிஃபை பண்ணாம எல்லாத்துக்குமே கர்த்தருடைய சரீரத்தை தொடர்ந்து அதிகாரம் இருந்துச்சு. அவருடைய ஆவி மேல கை வைக்கவோ அவருடைய ஜீவனை எடுக்கவோ அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அதனால ஏசுசாமி என்ன சொல்றாருன்னா, பிதாவே அப்படின்னு கூப்பிட்டு என்னுடைய ஆவியை உங்க கையில ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வாசிக்கலாமா? மார்க்கு 14ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். மார்க்கு 14 வந்திருந்த வேற அநேக ஸ்திரீகளும் அவர்களோட கூட இருந்தார்கள். மார்க்கு 14 மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அப்போ மனுஷகுமாரன் யார் கையிலும் ஒப்பு கொடுக்கப்படுறாரு? பாவிகளின் கைகளிலும் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அதே போல ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும். அப்போ அநேக இடங்கள்ல இயேசு கிறிஸ்துவானவர் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். ஆனாலும் அவருடைய ஆவியை ரொம்ப கேர்ஃபுல்லா பிதா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாரு. அதான் நம்ம இந்த வசனத்துல பார்க்கிறோம். அப்போ நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா சிம்சோனுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். எப்படின்னா, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் துவங்கி 16ஆம் அதிகாரம் வரைக்கும் சிம்சோனுடைய ஸ்டோரியை நம்ம பார்க்க முடியும். அப்போ சிம்சோனுக்கு ஆண்டவர் வைத்திருந்த உன்னதமான நோக்கம், இப்படி இருக்கணும், திராட்சரசம் குடிக்க கூடாது, தலையில வரகு கந்தி படக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய கண்டிஷன்ஸோட நிறைய கனவோட ஆண்டவர் வந்து யார் படைச்சாருன்னா சிம்சோனை படைச்சார். ஆனா நாட்கள் செல்ல செல்ல அவர் என்ன பண்ணாருன்னா அவருடைய நோக்கத்தை விட்டு டீவியேட் ஆகி பெலிஸ்தியர் கையில விழுந்துடுறாரு. அப்போ அவருடைய முடிவு எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்க ரொம்ப பரிதாபமான முடிவு. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், என்னுடைய ஜீவன் இந்த பெலிஸ்தரோடு கூட மடிய கிடவுது அப்படின்னு சொல்லி அவருடைய ஜீவன் விடுறாரு. ஜீவன் நம்மகிட்ட இருக்க ஆவி கர்த்தர் தந்தது, அது மறுபடியும் போக எங்க போகணும்னா கர்த்தர் கிட்ட போகணும். ஆனா சிம்சோன் எப்படி பரிதாபமா ஜீவனை விடுறாருன்னா, என்னுடைய ஜீவன் பெலிஸ்தரோட மடிய கிடவுது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அப்போ அவருடைய ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிந்து போனது. அதே போல புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம்னா ஸ்தேவானுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். ஸ்தேவான் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய ஜீவனை அவருடைய ஆவியை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவர் வந்து மறிக்கிறாரு. ஸோ இந்த வேலையில நான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன இன்னைக்கு எடுத்துக்கிட்டாருன்னா என்னுடைய ஆவி எங்க போகும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இந்த ஆவி அப்படின்றது என்னன்னா கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. இதை நம்ம எங்க பார்க்கிறோம்? நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. அப்போ நம்மளுடைய தீபம் மங்கி எரியும் போதோ இன்னொரு வசனம் இருக்கு, மங்கி எரிகிற திரியை அணையாத தேவன்
நெறிந்த நாளை முறியாத தேவன். அப்போ இவ்வளோ நாள் நம்ம கூட ரொம்ப பேஷண்டா இருந்தனாலதான் நம்ம இன்னைக்கும் ஜீவித்து இருக்கோம். அப்போ கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆவியை கொண்டு, இந்த ஆவி இந்த சரீரத்துல இல்லைன்னா இது செத்தது, இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இந்த ஆவியை கர்த்தர் எனக்கு கொடுத்து உயிரோட வச்சிருக்காரு. இந்த ஜீவனை கொண்டு இந்த உலகத்துல நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்க போறோம். இப்போ கர்த்தர் சொல்லிட்டாரு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ கர்த்தருடைய மாதிரியை நம்ம பின்பற்றி, பிதாவே உங்களுடைய கையில என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கடைசி நேரத்துல, அதாவது நம்மளுடைய ஜீவனை கர்த்தர் எடுக்கும்போது நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் இந்த உலகத்துல வாழும்போது என்னுடைய சரீரம், என்னுடைய ஆத்மாவை நான் இப்பவே கர்த்தர் கையில கொடுத்துருக்கோம். நம்ம கலாத்தியர் 5:24 வாசிக்கிறோம், கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்ப என் மாம்சத்தை நான் சிலுவையில அறையாம, பிதாவே உங்க கையில என் ஆவியை கொடுக்குற நம்ம தனித்தனியா சொல்ல முடியாது. இன்றைய தினத்துல நம்மளுடைய சரீரத்தின் நிலை என்ன? இப்போ இந்த ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூணையும் நம்ம பார்த்தோம்னா, சரீரம் அப்படின்றது வந்து எப்போதுமே வேர்ல்டு கான்சியஸா இருக்கும். உலகத்திற்குரிய காரியங்கள், உலகம் அப்படின்னு சொல்லி அந்த உலகத்திற்குரியதை ரிலேட் பண்ணிட்டு இருக்கோம். இது நம்மளுடைய சரீரம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி வசனத்துல பார்க்கிறோம். அடுத்தது வந்து ஆத்மா. அந்த ஆத்மா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா, சுயத்தையே தான் யோசிக்கும். மை லைஃப், மை ரூல்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆண்டவர் அறியாதவங்க என்ன சொல்லுவாங்க, என்னுடைய இஷ்டம், என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் பண்றேன், நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு என்னோடது அப்படின்னு சொல்லி தான் ஆத்மா யோசிக்கும். அப்ப நம்மளுடைய மனசும் நம்மளுடைய உணர்வுகளும் எங்க வரும்னா இந்த ஆத்மாவுக்கு கீழே வரும். அப்போ ஆவி அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா, ஆவி எப்போதுமே காட் கான்ஷியஸ். இதை நான் பண்ணா கர்த்தர் என்ன நினைப்பாரு, இதை நான் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆவி வந்து ஆல்வேஸ் காட் கான்ஷியஸ். அப்போ கடைசி நேரத்துல பிதாவே என்னுடைய ஆவிய உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த சரீரமும் இந்த ஆத்மாவும் ஆவியினால கண்ட்ரோல் பண்ணப்படணும். இல்லாட்டி என்னால சொல்ல முடியாது. ஸோ இதைதான் நம்ம வந்து இந்த பகுதியிலிருந்து நம்ம கற்றுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 33 வயசு தான். அதை பிக்சர்ல போர்ட்ரேட் பண்றது வந்து அங்கிள் மாதிரி அப்படிலாம் காட்டுறாங்க. பட் ஹி வாஸ் a young handsome man, only 33 years. அப்போ அவர் எவ்வளோ அழகா இருந்திருக்கணும், சௌந்தரியமா இருக்கும். அப்போ அவரை குறித்து என்ன வசனம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். 7 வார்த்தைகள் என்னன்னா, எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டாச்சு. சில விதம் அப்படின்னு போடல, எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்போ அந்த பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் மனுஷ ரூபத்துல இந்த உலகத்துல வாழ்ந்தப்போ பாவம் இல்லாம வாழ முடிஞ்சிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய சரீரம் ஆவிக்கு கட்டுப்பட்டு இருந்தது. அதனாலதான் அவரால் சொல்ல முடிஞ்சு, என் ஆவி உங்ககிட்ட இருக்கு சாமி அப்படின்னு சொல்லி தைரியமா அவரால் சொல்ல முடிந்தது. ஏன்னா அவருடைய சரீரத்தை கட்டுப்படுத்தி வைத்திருந்தார். இன்றைய தினத்துல என்னுடைய மாம்சத்தை நான் சிலுவையில அரைஞ்சிருக்கேனா, அதனுடைய ஆசை இச்சைகள் சிலுவையில அறையப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த காரியத்துல நம்ம இதை தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ என்னுடைய ஆவியை நான் கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வாழுகிற நான் ஜீவ பலியாக வாழ வேண்டும். பலி எல்லாத்துக்கும், பாவத்துக்கு பலியாக, பிகாஸ் ஆண்டவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டார். இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாமே முடிந்தது. அப்போ இந்த உலகத்துல வாழ்ற நான் ஜீவ பலியா வாழ்றேனா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய போறேன். அமெரிக்கா தேசத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தாங்க. அப்பா, அம்மா, ஒரே பொண்ணு. அவங்களுக்கு வந்து எவ்வளவு வயசுனா 16 வயசு அந்த பொண்ணுக்கு. அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. நாட்கள் செல்ல செல்ல அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணான்னா, இன்னொரு பையனை விரும்ப ஆரம்பிச்சா. அவ விரும்ப ஆரம்பிச்சு இந்த விஷயம்
சொல்லும்போது அப்பா அம்மா சொல்கிறாங்க, வேணாம், இது வந்து உன்னுடைய படிக்கிற வயசு, நீ வந்து இப்படி பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து வார்ன் பண்ணுறாங்க. வார்ன் பண்ணதுக்கு அப்புறமா இவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை டாடி மம்மி, ஐ நோ வாட் வில் ஹேப்பன், எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எனக்கு தெரியும், அதனால் எனக்கு அவங்க தான் வேணும், நான் இன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லி வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டேன். வீட்டை விட்டு கிளம்பி போய் நாட்கள் கடந்தது, மாதங்கள் கடந்தது. அப்புறமா தான் அவளுக்கு தெரிய வருது, அந்த பையன் வந்து ரொம்ப மோசமான பையன். அவளால் அவளுடைய சரீரத்தில் நிறைய வியாதி வரும்போது தான் அவன் உணர்ந்தா, சே நம்ம அப்பா அம்மா பேச்சை கேட்டுருந்தோம்னா நல்லா இருந்திருப்போமே அப்படின்னு சொல்லி உணர்ந்துட்டு ஒரு முடிவு பண்ணுறான். ஓகே, நான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுத போகிறேன். அந்த லெட்டரில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை இந்த நிலைமையில நீங்களும் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு தெரியும், ஆனாலும் நீங்கள் என்னுடைய அப்பாவாக இருக்கிறதுனால ஒரே ஒரு வாய்ப்பு அவங்கள்ட்ட கேட்குறேன். நான் வந்து அடுத்த வாரம் வீட்டுக்கு வர போகிறேன். வீட்டுக்கு வரும்போது என்னை நீங்கள் ஏற்றுருந்தீங்கன்னா பரவாயில்ல, நான் உன்னை ஏற்றுக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நம்ம வீட்டு மேலே ஒரு வெள்ளை கொடியோ ஒரு வெள்ளை துணியோ கட்டிடணும் அப்படின்னு எழுதி வச்சிருப்பா. அப்போது அவள் சொல்லுவா, அந்த வெள்ளை கொடியை நான் பார்க்கலன்னா நீங்கள் என்னை ஏற்றுக்கலன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி அப்பா கிட்ட அனுப்பிட்டான். அப்போது அந்த லெட்டரும் போய் சேர்ந்துருச்சு. அடுத்த வாரம் வந்தது அவள் வீட்டுக்கு கிளம்புற டைம். வீட்டுக்கு கிளம்பி அவள் அப்படியே போயிட்டுருக்கா, அந்த பஸ்ஸில் போயிட்டுருக்கா. ஒரே என்ன சொல்கிறது, கலந்த இமோஷன்ஸ். என்ன ஆகும் அங்கே போயிட்டு, நான் போன வழியே திரும்பி வந்துடுவேனா, இல்லை எங்கள் அப்பா என்னை ஏற்றிருப்பாரா அப்படின்னு சொல்லி அப்படியே க்ளோஸராக ட்ராவல் பண்ணி 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 பார்க்குறா. முன்னாடி அவங்க வீட்டுக்கிட்ட வந்து சேர்ற மாதிரி ஆயிட்டாங்க. அப்போ அவள் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வீடு முழுக்க வெள்ளை துணி, அந்த வீடு முழுக்க வெள்ளைப்பொடி. ஒரே சந்தோஷமாயிடுச்சு, அப்பா என்னை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பஸ்லேருந்து இறங்குறா. ஓடி போய் அப்பாவை கட்டி அணைக்கிறா. அணைச்சிட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு கேள்வி கேட்குறான், அப்பா நான் என்னை ஏற்றுக்கிற மாதிரி இருந்தா ஒரே ஒரு வெள்ளை துணியோ ஒரு வெள்ளை பொடியோ தான் கட்ட சொன்னேன், ஆனால் நீங்கள் முழுக்க ஏன்ப்பா இத்தனை வெள்ளை துணியை கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த அப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஒரே ஒரு வெள்ளை துணியை நான் கட்டி ஒருவேளை நீ பார்க்காம போயிட்டீங்கன்னா உன்னை நான் மிஸ் பண்ணிடுவேன்ல, அதனால தான் நீ திரும்புற திசையும் வெள்ளை கொடியை கட்டி நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன்னு நான் சொல்லுறேன் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லுறான். நம்மளும் பெரியமானவர்களே, கர்த்தர் எனக்காக ஜீவனை கொடுத்தார், அவருடைய ரத்தத்தை சிந்திருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு, தெரிஞ்சுமே எத்தனை திசைக்கு திரும்பணும். ஆனா அத்தனை திசையிலுமே கர்த்தர் வந்து நின்னனால, ஏதோ ஒரு திசையில கர்த்தரை பார்த்தனால நம்ம எல்லாம் உயிரோட இருக்கிறோம். வேதத்துல அழகான ஒரு வசனம் இருக்கு, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அப்போ அழிந்து போக வேண்டிய நம்ம இந்த இடத்துல இப்படி சாட்சியா உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அவரு காட்டின அந்த விலை மதிக்க முடியாத அந்த அன்பு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நிலையில அந்த தகப்பன் எப்படி அந்த மகளை வரவேற்க என்னென்னலாம் பண்ணாரோ அதை காட்டிலும் மேலான காரியத்தை நம்மளுடைய தகவல் பண்ணியிருக்காரு. அப்போ நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வித் காட், பிதாவே அப்படின்னு கூப்பிடுற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறதுக்கு அடையாளமா என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல பிரசன்ட்லி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்குமே ஆண்டவரே நான் ஒரு ஜீவ பலியா வாழ்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க தயாரா இருக்கோமா? இல்லாட்டி அவரை அடிச்சது பத்தல, அவருடைய முகத்துல காரி துப்புனது பத்தல, அவரை வந்து வாரினால் அடிச்சது பத்தல அப்படின்னு சொல்லி நானும் இன்னைக்கு சேர்ந்து அவரை சிலுவையில் அடிச்சுட்டு இருக்கேனா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல படைத்து அவருக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ நம்ம பிரயாசப்படலாம். ஜெபிப்போம். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகினான். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை
நீ தந்த நாளுக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய சிலுவை பாடுகளை குறித்து தியானிக்க நீங்க உதவி செய்ததற்காக நன்றி சுவாமி. அப்பா, நம்ம பாடின பாடல் ஒரு பாடலாகவே போயிடாதபடி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையா மாத்துங்க சுவாமி. அடிமை உமக்கே இனி நான் என்று பாடின நாங்கள் எங்களுடைய கீழ்ப்படிதல்ல உமக்கு அடிமையா இருக்கணும்ப்பா. எங்களுடைய உறவுல உங்களுடைய பிள்ளையா எங்களை மாத்திர வேணுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த குட் ஃப்ரைடேவும் இன்னொரு ஃப்ரைடேவா போயிடாதபடிக்கு சுவாமி உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அன்பை உணர்ந்தவர்களாய் வாழ உதவி செய்யற மாதிரி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்துல படைக்கிறோம். எங்களை ஜீவ வழியாக வாழ ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்லதாகவே ஆமென். அன்பிற்குரியவர்களே, சிலுவையிலே கிறிஸ்து இயேசு நமக்காக கூறின 7 வார்த்தைகளை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான நேரத்திலும் இந்த ஆண்டு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடுவது